கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் பெயர் என்று நான் பேச விரும்புகிறேன். இப்படியும் மெசேஜ் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, வேதத்தில் இருக்குதே, அதை தானே உங்ககிட்ட நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேதத்தில் எழுதியிருக்கு, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உன் பேரை யாரு கெடுக்க நினைச்சாலும், உன் பேரை யாரு அழிக்க நினைச்சாலும், உன் பேரை கர்த்தர் புகழ் பெற்று விளங்க பண்ணுவார் தேவ பிள்ளையே. ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நீ வந்தாலே இவன் ஏன் வருகிறான்னு கேட்குறாங்களோ, அவங்க முன்னாடியே உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளையே. இன்னைக்கு யோசேப்புடைய பேரை கேட்டாலே சில காலம் அவன் தப்பானவன், அவ தப்பானவா, அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவளை பற்றி அப்படி பேசுகிறாங்க, இவளை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு ஒரே புறணியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா கவலைப்படாத. ஒரு கெட்ட செய்தியே அவ்வளவு ஸ்பீடாக பரவுனா, இன்னைக்கு உன் பேர் புகழ் பெற்று விளங்கும்படி கெட்ட செய்திகளை கொண்டு வருகிறவர்களுடைய பேரை கர்த்தர் அழித்து உன் பேரை விளங்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், நல்ல ஆமீன் சொல்லிருங்களேன். உன் பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு ஒரு தாயார் சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையாண்டானை தேவ சமூகத்திலே கொண்டு போய் வளர்த்தாள். இன்னைக்கு உன் பிள்ளைய நீ எங்க கொண்டு போய் வளர்க்குற தெரியுமா? ஜிம்மில் கொண்டு போய் வளர்க்குற, கேம் விளையாடுற இடத்துல போய் வளர்க்குற, மற்ற ஸ்டேட்டஸில் உயரணும்னு சொல்லி போய் எல்லா இடத்துலையும் வளர்க்குற, தப்பு இல்லை. ஆனால் அன்னாள் தேவ சமூகத்திலேயே கொண்டு அவளை வளர்த்ததினால் அவனுடைய பெயர் தான் முதல் பெர்சேபா மட்டும் புகழ் பெற்று விளங்கினதாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ஒரு வீடை தாண்டுனா நம்மளை எல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த ஊருக்குள்ள கேட்டாலே நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரியாது. இன்னைக்கு தேவ கிருபையிலே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். என்னை எங்க இருந்தெல்லாமோ ஜனங்கள் தேடி வருகிறார்கள் ஜெபம் பண்ண. என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆச்சரியமா என்னை பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பேரை அவர் புகழ் பெற்று விளங்க பண்ணுகிறார். இன்னைக்கு இருட்டு அறைக்குள்ள இருந்து அழுகிறையே, என்னை யாருக்கும் தெரியலையே. தாவீது, நீ ஆடு மேய்ச்சப்போ உன்னை யாருக்கும் தெரியாது, ஆனா நீ அரசனான போது ஊருக்கே தெரிஞ்சதில்ல. உன் பேரை கர்த்தர் புகழ் பெற்று விளங்க பண்ணுவார். மகளை, உன் பேரு கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்காத. நான் செய்யாதது எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாத. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன் பேரை நான் புகழ் பெற்று விளங்க பண்ணுவேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன். வேலையில இந்த பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தும், ஊழியத்தில் இந்த பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தும், குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தும்படி அடியான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.